ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். எப்போவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போது டைம் என்ன தெரியுமா? ஐ திங்க் 1:30. நான் இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி ஆடி மாதம் அங்கே இங்கே நிறைய வேலை, அதனால் வெளியில் போனது எல்லாம் சேர்த்து சாமி கும்பிட போனது. ஆக்சுவலி எங்கள் குலதெய்வம், அம்மாவோட குலதெய்வம் சாமி கும்பிட போனோம். அது எல்லாமே ரொம்ப உடம்பு அலண்டுச்சுன்னு சொல்லலாம். வந்த உடனே ஃபீவர், அது ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி செய்யலாமா வேலாமான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் சாமிக்கு இஷ்ட தெய்வம் முருகர் விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆடி கிருத்திகை கும்பிட்டேன். அவனும் இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. ஒரு 1:30 மெதுவாக எழுந்திரிச்சு செய்கிறேன். அதுதான் மூஞ்சும் சரி இருக்காது. 2 நாள் ஜுரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் கூட ஹெல்ப் பண்ணுறது ஐஷு தான் பண்ணான். என்ன இன்றைக்கி சாம்பார், ஒரு பொரியல், அப்பளம், அப்புறம் பருப்பு பாயாசம், வடை, சக்கரை பொங்கல். இதுதான் நம்ம எப்போ பண்ணுறது. மாவிளக்கு இது நான் ரெகுலராக சமைக்கிறது. இந்த கிருத்திகை நாட்களில் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக மாவிளக்கு போட்டுருவேன். இன்றைக்கி என்னென்னா, என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை. ஜனனி ஏதோ மியூசிக் காம்படிஷன் அதுக்கு போயிருக்கா. பெரியவங்க அவங்களும் இல்லை வீட்டில். அவங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு இப்போ கிளம்பிட்டாங்க. அவங்க ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிறது நானும் ஐஷு மட்டும்தான். 2 பேருக்கான சமையல் தான் ஆகுது. ஏன்னா வெளில இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க அங்கங்கே சாப்பிட்டுடுவாங்க. ஆக்சுவலி இப்போ டைம் 1:30 ஆகுது. என்னால் முடியல. சரி இப்போயாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு செய்கிறேன். இப்போ ஐஷு தான் ஹெல்ப் பண்ணுறா கூட. கொஞ்சமாக நெய் விட்டு வறுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தானே பண்ண போகிறோம். பருப்பு பாயசத்துக்கு பருப்பு வறுத்துட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டேன். இந்த பக்கம் ரைஸ் சாப்பாட்டுக்கு, இந்த பக்கம் சக்கரை பொங்கல் நினைக்கிறேன். இது கொஞ்சமாக மாவிளக்கு ஊற வச்சுருக்கேன். இது பொங்கல் கொஞ்சம் தான், எனக்கு அவன் மட்டும்தானே. ஸோ சுவாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் 2 பேர் சாப்பிட்டுப்போம். அரிசி பருப்பு கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சம் நெய் விட்டு வேக வச்சிடுறேன். பொங்கல் அடிப்பிடிக்காமல் இருக்கும், ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த 4 அடுப்பு இருக்கிறது. ஈவினிங் 6 மணி வரலையும் சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த கிண்ணம் நிறையா வச்சுடுவேன். இப்போதைக்கு அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா காலையில் வச்சது 5 மணி போல் வச்சேன். ஏதோ வாயில்லா ஜீவராசிகள் சாப்பிடுது, அவ்வளோதான். இங்கே காக்கா மட்டும் இல்லை, அணில் வரும், புறா வரும், அப்புறம் மைனாவில் வாய் மஞ்சளில் இருக்கும்ல மைனா, அது கூட இங்கே சாப்பாடு எடுக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதான் அந்த குக்கர். இம்பெக்ஸ் பிராண்ட். எஸ், அதில் கொஞ்சம் சரியாக தெரியுதான்னு தெரியல. இப்போ தெரியுது பாருங்கள். இம்பெக்ஸ் பிராண்டு 5 லிட்டர்ஸ். இது 5 லிட்டர்ஸ். சரியா? அப்போனா இது 3 லிட்டராக இருக்கும். இந்த குக்கர் 3 லிட்டரு. மேபி இது 1 லிட்டர் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ. அப்படி இருக்கும். வாங்கிட்டேன். எஸ், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது செட் ஆஃப் 3. பெருசு ஒன்று, இந்த சைஸ் ஒன்று, அது ஒன்று. அந்த சின்ன குக்கருக்கும் இதுக்கு மிடில் உள்ள குக்கருக்கும் ஒரே லிட்டு, இதுக்கு மட்டும் வேறு லிட்டு. இது இம்பெக்ஸோடது. எஸ், இந்த லிட்டு. கொஞ்சம் எப்போவுமே அலுமினியம் குக்கரில் வைக்கிறதுக்கும் அதிகமாகவே கொஞ்சம் தண்ணி வைங்க, கொஞ்சம் அதிகம்தான். மற்றபடி இது நல்லா இருக்குது. ட்ரை ப்ளை தான் இதோட பாட்டமும். இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் குக்கர்லேயும் யூஸ் பண்ணலாம்.
இது அடுப்புலேயும் யூஸ் பண்ணலாம். சாரி, நல்லா இருக்குது. நான் இது வரலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சமாக வேக வைக்கிறதுக்கு, விஸ்கிக்கு கொஞ்சமாக அதில் மட்டன் வேக வைப்பேன், சிக்கன் வேக வைப்பேன், அந்த மாதிரிக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்குது. சாரி, இன்றைக்கி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுவுமே ட்ரைப்ளை கடாய் தான். இது வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கினேன். இன்றைக்கும் நல்லா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. பாயில் பண்ணுறது, குழம்பு வைக்கிறது, வறுவல் பண்ணுறது எல்லாத்துக்குமே எனக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தீ விடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் நம்மளோட இது. மற்றபடி this one is too good. இந்த சில்வர் குக்கர் வாங்கும்போது இப்போ அது குக்கரோட மூடியே வந்து நடுவில் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது குக்கர்லேருந்து பொங்கினா கூட வெளியில் வந்து அடுப்பு அசிங்கமாக்காது. ஸோ அந்த மாதிரி குக்கர் வாங்குங்க. நான் அதை யோசிக்காமலே வாங்கிட்டேன். பரவாயில்ல, வாங்கியாச்சு, என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வாங்கும்போது அந்த மாதிரி யோசனையோடு வாங்குங்க. பாயாசத்துக்கு வந்துருச்சு. தனியாக பாகு காய்ச்சி வச்சிட்டேன். ஏன்னா பாயாசத்துக்கும் விடணும், அப்புறம் சக்கரை பொங்கலுக்கும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே பாகு எடுத்துட்டேன். இப்போ இதில் இன்னும் தேங்காய் பால் விடணும். ஏன் உடம்பு கொஞ்சம் சரியாச்சுன்னா ஒரே சந்தோஷம். கடை எழுந்திரிச்சு பண்ணணும். மாவிளக்குக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக வெல்லம், நிறையா கலக்கக்கூடாது, இலகிடும். கொஞ்சமாக வெல்லமும் கொஞ்சம் நெய்யும் விட்டு மாவு பிடிச்சிட்டேன். அது பொடி வரல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாப்பில் பிசைஞ்சிக்குங்க. நிறைய தண்ணி கலந்தாலும் இலகிடும். அதனால் அது கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணும். நான் மோஸ்ட்லி அதில் நெய் கலந்தே பண்ணிவிடுவேன். தாளித்து ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு. இப்போ சாம்பார் தாளிக்கணும். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சாம்பாரும் தாளித்து விட்டுட்டேன். பால் இடமா அங்கேருந்து இதில் கொஞ்சம் தேங்காய் பால் விடணும், விட்டுடலாம். அவ்வளோதான். நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்தேன். நான் கொஞ்சோண்டு தானே பண்ணியிருக்கேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எல்லாமே. ஆனால் சுவாமிக்கு படைக்கணுன்னாலே எல்லாமே தானே ஆட்டோமேட்டிக்காக அமிர்தமாயிடும். நீங்கள் கூட பார்த்துருக்கீங்கல்ல, நார்மலாக சமைக்கிற நாளுக்கும் அந்த கிருத்திகை நல்ல நாட்களில் சமைக்கிறதுக்கும் டேஸ்ட்டே டிஃபராக இருக்கும். அது ஒரு தெய்வீகமாக இருக்கும். இது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. அப்படி நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன். நான் படைக்கிறதுக்கு, ஏன்னா 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் மெதுவாக பண்ணேன். அதனால் வந்துட்டு ஈவினிங்கே ஆகிடுச்சு. சரி, ஈவினிங் ஆகிடுச்சு, கிருஷ்ண ஜெயந்தியும் இதிலே தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்லாம் கழுவி எடுத்து பூஜையில் வச்சுட்டேன். அவங்களுக்கு என்ன வைக்க வேண்டியதெல்லாம் நான் எப்போவுமே அதிகம் பண்ண மாட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு பால், தயிர், பசுந்தயிர் எல்லாமே ஊற்றி வச்சுட்டேன் வீட்லேயே. பசுந்தயிர், பால், வெண்ணெய் அதெல்லாமே இதை படைக்கும்போது அதையும் சேர்த்து வச்சுட்டேன். எல்லாம் ஒரே வேலையாக முடியட்டும், உடம்பு முடியலையே, நம்ம எதுக்கு 2 முறை சிரமம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஊற்று அந்த எண்ணெய். இதோ மாவிளக்கும் பசைஞ்சாச்சு. நெய் சேர்த்து பிடிச்சி பாருங்கள். அப்படி வரல நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். நான் இதில் இந்த கரண்டி வச்சு அழகாக குழி போடலான்னு பார்த்தா அது வரல. அதனால அப்படியே நானே கை வச்சு மெதுவாக சின்ன அகல் மாதிரி பண்ணிட்டேன். நெய் விட்டு அதுக்கு 3 குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு விளக்கேற்றிடலான்ட்டு ரெடி பண்ணிவிட்டு, வடை மிக்சியில் தான் அரைச்சேன், நான் கிரைண்டரில் போடலை. ஆக்சுவலி ஊற வைக்கும்போது நல்லா 3 வாட்டி உளுந்து கழுவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. அதுதான் வழக்கமாக இருக்குது. அவ்வளோ அழகாக உப்பி வருது வடை. நீங்கள் போடுற அளவுக்கும் இப்படி உப்பி வரும். வேணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் போட்டு வச்சிடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதே சமயம் நம்ம இப்போ நார்மல் டைமில் சொல்கிறேன், அப்படியே நம்ம அதை இன்றைக்கி அரைக்கலை அப்படின்னா கூட அது ஃப்ரிட்ஜிலே இருந்துட்டு போகுது. இந்த முறை வடைக்கு மட்டும் இல்லை,
தோசைக்கு மாவுக்கு அரைக்கும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா பஃப்னு வருது. பாருங்கள் வடை எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே. நான் இதுக்கும் ஒரு கையில் தான் போட்டேன் வடை, 2 கையில் கூட தட்டி போடலை. ஏதோ எல்லாருக்கும் ஒன்றா வச்சு படைச்சிட்டேன். மாமனுக்கும் மருமகனுக்கும் ஒரே நாளில் விசேஷ நாள். சந்தோஷமாக 2 பேருக்கும் ஒன்றாவே செஞ்சாச்சு நைவேத்தியம்லாம். மனசும் திருப்தி ஆயிடுச்சு. ஒரே வேலையாக முடிச்சிட்டேன் நான். இது முடிச்சுட்டு நானும் என் பாப்பாவும் அவளுக்கு சாரீக்கு வந்து ப்ளவுஸ் எடுக்கணுன்னா அதுக்காக கிளம்பிட்டேன் நான். சுவாமி கும்பிட்டாலே உடம்பு தானாக வேலை வாங்கி சுவாமி நம்மளை சரி பண்ணிடுவார். அதுதான் எனக்கும் அன்னைக்கு நடந்தது. சிரமமே தெரியல. உடம்பு சரியில்லைன்னு உங்கள்கிட்ட சொன்னது தான், பட் ஆனால் ஐ ஃபெல்ட் ஸோ குட். இந்த வீடியோவில் எது ஒன்று பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோலாம் பார்க்க முடியும். புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என் பேர் சரளாதேவி. என்னோடய வீட்டில் நான் சமைக்கிறது நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில். ஆக்சுவலி நீங்கள் பார்த்து ஏதாவது நல்ல ஆக்டிவிட்டி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் கொஞ்சம் வளரும். என் அன்பு தெய்வம் முருக கடவுளோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க. எங்கள் சேனல் வளரணும்னு சொல்லுங்கள். எங்கள் விஸ்கி எப்படி படுத்துட்டு பார்க்குறான் பாருங்கள். அம்மா பூஜை பண்ணுறாளே அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி, ஹாப்பி ஆடி கிருத்திகை. எல்லாருக்கும் வேலை இருந்திருக்கும், ரெஸ்ட் எடுப்பீங்க. இவ்வளோ நாள் தள்ளி வீடியோ போட்டதுக்கு சாரி. எனக்கு என்னோட ஒருவத்தி கல்யாணம்லாம் இருந்தது, ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டேன் நான். அதுக்கான வீடியோவும் பின்னாடி வருது. எடிட் பண்ண முடியல, வீட்டு வேலைங்க ஜாஸ்தி இருக்குது. ஒரு யூடியூபரோட கஷ்டம் இன்னொரு யூடியூபருக்கு தெரியும். கண்டிப்பாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது பூஜை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட்டி கிருஷ்ணருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.